அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆரம்பமே அதிரடி. பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையை எளிமையாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனையோ வழிமுறைகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வழிமுறை உங்களுக்கு எளிமையாக இருக்கா அப்படிங்கிறதை பாருங்கள். எளிமையாக, அதாவது பங்கு சந்தை எவ்வளவு தூரம் எளிமையாக்குறோமோ நம்மளுடைய நம்பிக்கை, பங்கு சந்தை மேலே நம்பிக்கை கொடுக்காம வாய்ப்பு இருந்தால் முயற்சி செய்து அந்த முயற்சியில் வெற்றியோ தோல்வியோ கண்டிப்பாக இருக்க போகுது. அது எளிமையாகவும் இருக்கணும், நம்மளை கஷ்டப்படுத்தி கொள்ளும் வகையில் இருக்கக்கூடாது. முதலில் நம்ம உடம்பு வருத்தியும் இருக்கக்கூடாது, நம்ம மூளையை வருத்தியும் இருக்கக்கூடாது. முதலில் நம் உடலுக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல் நிம்மதியாக தூங்க வேண்டும். நம்ம படுத்தோம்னா நிம்மதியாக தூங்கணும், எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அது எப்போதுனா நீங்கள் ஹோல்டிங் வைக்காத போது தான் இது நடக்கும். பங்கு சந்தையை ரொம்ப நம்பாதீங்க. வாய்ப்பு இருக்கும்போது முயற்சி பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருந்து எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான், எந்த ஸ்டாக் நம்ம தெரிஞ்சுக்க நம்மளுக்கு தெரியாது, அந்த நிறுவனத்தோட ஜாதகம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் எங்கே பார்த்தால் நம்மளுக்கு சிறப்பு. இது ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கக்கூடிய விஷயம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு போதுமானது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு பவர் கிரிட், என்டிபிசி, டாடா மோட்டார்ஸ் இதில் பார்த்தா 1% மேலே அப்படிங்கிறது பவர் கிரிடும் என்டிபிசியும். அடுத்து F&O சீரீஸில் பார்த்திங்கன்னா ஹின்காப்பர், கெயில், சைமன்ஸ் இவங்க எல்லாமே 2% மேலே நம்மளுக்கு ஏற்றம் இருந்திருக்காங்க. இதில் ஹின்காப்பர் பாருங்கள், இன்றைக்கி நம்மளுக்கு ஓப்பன் 131 ரூபாய்க்கு 144 ரூபா போயிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஓப்பனில் இருந்து 15 ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்பு, 13 ரூபா வாய்ப்பு. 13 ரூபா வாய்ப்புன்னு நீங்கள் பாருங்கள். 10% ஏற்றம் ஆரம்பமானதற்கு பின் நம்மளுக்கு நடந்திருக்கு. டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள், 140 கால் நேற்றைய க்ளோஸ் ₹1.60, அங்கிருந்து ₹7.50. எத்தனை மடங்குகள் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இது காலையில் நம்மளுக்கு ₹2 ஆரம்பமானதான் எந்த நிறுவனம் நம்மளுக்கு தெரிஞ்சு ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போது உங்களுக்கு ஓப்பனான இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கு. அடுத்து கெயில் பாருங்கள், நம்மளுக்கு ஓப்பன் 120, இவங்க ஒரு பெரிய பெர்ஃபார்ம் நடக்கலை, வெறுமே கம்மியாக தான் இருந்திருக்கு. அதனால் இது ஒரு பெரிய உடன்பாடாக இல்லை. அடுத்து சைமன்ஸ் பாருங்கள், அதனுடைய ஹை, அதாவது ஓப்பன் 3939, அங்கிருந்து 4068, நேற்றைய க்ளோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3857. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ₹200. அப்போ 7% பக்கம். ஏன்னா 38 ரூபாய் அப்படிங்கிறது 1%, கிட்டத்தட்ட ₹200 அப்படிங்கிறதுனால 5-6% ஏற்றம் நம்மளுக்கு இருந்திருக்காங்க. இவங்களும் என்ன இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன்ஸில். இந்த மாதிரி ராக்கெட் வேகத்தில் இதெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா 9:20, 9:30க்குள்ளே நடந்தாச்சு. 4000 கால் பார்த்தீங்கன்னா 74 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்றைக்கி ஓப்பன் 95 ரூபா, 89 ரூபா லோ, ஹை பார்த்தா ₹205. எவ்வளவு பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். க்ளோசிங் கூட நம்மளுக்கு ₹150 அந்த ரேஞ்சுக்கு தான் ஆயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆரம்பமே அதிரடியான ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதனால் சந்தையை எளிமையாக அணுகுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எளிமையாக தான் நாம் சந்தையில் அணுக வேண்டும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 19,753, இன்றைக்கி ஓப்பன் 19,666, ஹை 19,772, லோ 19,597. அப்போ ஓப்பனான புள்ளிகளிலிருந்து ஒரு 69 புள்ளிகள் நெகட்டிவ் ஓப்பன்லிருந்து. அதே மாதிரி ஓப்பன் டு ஹை பார்த்திங்கன்னா 100 புள்ளிகளோட ஏற்றம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு நம்மளுக்கு 170 புள்ளிகள், 180 புள்ளிகளோட பயணம், நம்மளுக்கு 175 புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு கிடைத்துள்ளது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பன் 45,546, ஹை 45,694, லோ 45,359. அப்போ கிட்டத்தட்ட இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 350 புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹை லோ. இப்போ நம்ம அட்டவணை பார்க்க போகிறோம்.
அட்டவணை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க 19700 கால் 700 புட், அடுத்தது 19600 புட் 19800 கால். இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல், இது வந்து ஒரு ஸ்ட்ராடல். அப்போ 19700 அப்படிங்கிறது மையமாக வைத்துக்கொண்டு 19700 கால் நம்மளுக்கு இப்போ க்ளோசிங் வந்து 111 ரூபா. அப்போது 19811, இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 160 புள்ளிகள். அப்போ 19860. 19700 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 50 ரூபாய், 19650. அதே மாதிரி ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 160 புள்ளிகள். அப்போ 19560. அப்போ மார்க்கெட் 19560 டு 19860 எல்லைகளாக உட்பட்டு இருக்கு. இப்போ 19600ம் 19800ம் ஸ்ட்ராங்கல் அடிக்கும்போது 19600 ப்ரீமியம், இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண நம்மளுக்கு ஒரு 85 புள்ளிகள் வருகிறது. அப்போ 19885. 19600லிருந்து 85 கழித்தால் 19515. அப்போது சந்தை 19515லிருந்து 19885 வரை இருக்குது. 19600 டு 19800ங்கிறது வெற்றிடம். இதற்குள் இருக்கிற வர 19600 புட்டும் 19800 காலும் விற்பனை செய்தவர்களுக்கு, செல்லருக்கு வந்துட்டு இதற்குட்பட்டு இருக்கிற வர அவங்களுக்கு லாபம். இதனை கடக்கும் பொழுது மட்டும்தான் நட்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் 45500 கால் அண்டு புட் ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து ரெண்டு ஸ்ட்ராடல் இருக்குது. 45600 கால் 600 புட்டும் ஸ்ட்ராடலாக இருக்குது. அதற்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கல் 45400 புட் 45700 கால் ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்கிறது. அப்போ 45500 அப்படிங்கிறது மையமாக வைத்து கொண்டால் அதனுடைய க்ளோசிங் 333 ரூபா ப்ளஸ் 130 ரூபா. அப்போ 460 ரூபா 470 ரூபா வருகிறது. அப்போ 45970ம் இந்த அதே 470 ரூபாய் நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு 45030. அப்போ சந்தை 45030 டு 45970. அதுக்கப்புறம் 45500 கால் 333 ரூபாய் அப்படிங்கிறனால 45833. 45500 புட் 140 ரூபாய் அப்படிங்கிறனால 45360 அப்படிங்கிற ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்குது. இந்த எல்லைகளுக்குட்பட்டு பயணம். இதே போல் கணக்கீடு 45600க்கும் அடுத்து ஸ்ட்ராங்கல் 45400க்கும் 45700க்கும் உட்பட்டு சந்தையை பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. ஆப்ஷன் வியாபாரிகள் அப்படிங்கும்போது இதன் அனைத்துமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எளிமையாக சந்தையை பார்க்கும் வாய்ப்பை அறிந்து கொண்டு நம்ம கட்ட இருக்கிற என்னென்ன காரணி இருக்கோ அதை மட்டும் எளிமையாக பார்க்கக்கூடிய வாய்ப்புக்கு சந்தைக்கு உட்படுங்க. ரொம்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்ட்ராடே செய்கிறீங்க, தினவர்த்தம் செய்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு தற்போதைய தாக்கம் எப்போ இன்றைக்கி ஒரு ஃபயர் நடக்குது, அந்த ஃபயர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது ஸ்டாக்கில் அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி. இதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட வியாபாரத்தை 9:15லிருந்து 9:20க்குள் முடித்து விடலாம். அதற்கப்புறம் சந்தையை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கான கட்டண பயிற்சி இருக்குது. நன்றி, வணக்கம்.